இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஜனவரி மாதத்திலே 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை எப்படி வார ராசி பலன் இருக்கப் போகிறது என்று தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. வெற்றியும் தோல்வியையும் நல்லதையும் கெட்டதையும் ஒருங்கே பார்க்க சொல்லிக் கொடுத்த கிருஷ்ண பரமாத்மா உங்கள் துலாபாரத்தில் தான் அமர்ந்து காட்டினார். எப்படி ருக்மணி சத்யபாமா சமேத அப்படிங்கும்போது நிறுத்தி பார்த்து காட்டினாரோ அப்படிப்பட்ட நிறுவையிலே கரெக்டாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசியின் உள்ளே இருந்து சுவாதி நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் பிரயாணிக்கக்கூடிய வாரம் இது. முயற்சி ஸ்தானம் வரைக்கும் செல்ல போகிறார். அப்போது முயற்சிகள் மனசில் அழகாக லைனப் ஆகும். இந்த வாரம் நீங்கள் என்னெல்லாம் காரியம்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. 13ஆம் தேதியிலிருந்து கிரகங்கள் ஒன்றொன்றாய் மூவாகி உங்களுடைய 3ஆம் ஸ்தானம் என்ற முயற்சி ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானம் என்கிற 4ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார்கள் மகர ராசிக்கு. மகர ராசி உங்களுடைய ராசியின் நண்பன். அங்கே போகிறார் எல்லா கிரகமும். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்க எல்லாரும் அங்கே தான் போகிறாங்க. அப்போது உங்களுக்கு பல விதத்திலும் பக்தி ரிலேஷன்ஸ்லாம் பார்க்குற ஒரு சூழ்நிலை, சில இடத்துல ரிலேஷன் கூட சண்டைகள், அதனால் கொஞ்சம் விரோதங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசி 2ஆம் இடத்தை கிடக்கக்கூடிய சந்திரன், அதனால் வாக்கு அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் கரெக்டாக அளந்து பேசணும் அப்படிங்கிறதும், தொழில் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறதுனால, கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால தந்தை வழி உறவுகிட்டையும் தாய் வழி உறவுகிட்டையும் பேசும்போது எக்ஸ்ட்ரா கேரோடு பேசணும் அப்படிங்கிறதுனாலையும், சனி பகவான் உங்களுடைய ராசியின் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனாலே சகோதரர்கள்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இந்த வாரம் இருக்கணும். இல்லைன்னா தீயினால் சுட்ட பொருள் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு அப்படின்னு குறள் இருக்குது. இப்போ நெருப்பு சுட்டுட்டோம் ஆறி போயிடும், வார்த்தை சுட்டுதுன்னா மனசில் எப்பயும் வச்சுப்பாங்க. அதனால் உங்களுக்கு திருப்பி அதை வச்சு அடிப்பாங்க, அன்றைக்கி நீ சொன்னியே அப்படின்னு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துறது நல்லது. அப்போ அனாவசிய வார்த்தைகளை விடாமல் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கணும். இந்த வாரம் எதனா உருப்படியாக வேலை செய்யணும் அப்படின்னா 18ஆம் தேதி அமாவாசை அன்றைக்கி, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அவசியம் 11:36 12:24 என்கிற இந்த 48 நிமிஷம் ரஃப்லி அரௌண்ட் வரும். இந்த நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் எவ்வளவு தானங்கள் உங்களால் கொடுக்க முடியுமோ அது மாற்றுத்திறனாளர் நண்பர்களுக்கு கொடுங்க. இவங்களுக்கு கொடுக்க கொடுக்க சனி யோகக்காரங்கனாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவார். எந்த விதமான பிரச்சனைகள்லேருந்து வெளிவரத்துக்கு சொல்யூஷன் கொடுப்பார். அதனால் உங்களுக்கு இந்த காலம் நல்ல காலம். 9-4 இது அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த உங்களுக்கு கூடுதல் சிறப்புகள் உண்டாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. சனி பகவானை பஞ்சமஸ்தானத்தில் இருத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வாரத்திலே குபேரனான சந்திரன் 12ஆம் இடமான துலா ராசியிலிருந்து 2ஆம் இடமான தனுசு ராசி வரைக்கும் பயணம் செய்கிறார். அப்போனா விரயத்திலிருந்து விரயம் அப்படின்னு ஆகிடும். சுப விரயங்கள் அப்படிங்கிற விஷயம் குருவினால் வரக்கூடியது. ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிற வரக்கூடியது தனுசு ராசிகளில் வரும்போது. அப்போது உங்களுக்கு செலவுகள் உண்டு, சுப வீரியங்களும் உண்டு. அப்படிங்கிறதுனாலே குடும்பத்திலே
நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளை இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். அதில் நிறைய உங்களுக்கு செலவுகள் எல்லாம் உண்டு. அதுபோல் சூரியன் உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறார். நல்லது நடக்க போகுது. மேல் இருக்கக்கூடிய உங்களுடைய மேல்தட்டு நண்பர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. தொழில் முனைவோர்களுக்கு அவங்களுக்கு பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்ல பிரபலங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இவங்களால் நன்மைகள் வரப்போகிறது. செவ்வாய் உங்கள் ராசிநாதனும் 3ஆம் இடத்துல போய் உட்கார போகிறார். மகர ராசியில் பணம் உண்டு, கன்ஃபார்மாக உண்டு. காஷன் உண்டா சார் எதனான்னா, புத்தியை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா புத்தி உங்களுடைய லாபத்துக்குரியவர். அவர் அஷ்டமத்துக்கும் உரியவர் புதன். அவர் 3ஆம் இடத்துல உட்கார்றார். அதனால் நீங்கள் கேட்க வேண்டியதை மாற்றி கேட்டுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அவர் எழுதி டைப் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு எரர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரீட் பிட்வீன் லைனில் எதாவது மாறிடும். அதனால் கொஞ்சம் அர்த்தமுள்ளதாக இருக்கான்னு திருப்பி செக் பண்ணிக்கணுங்க. வில்லங்கம் அப்படின்னு பாருங்கள். டாக்குமெண்டெல்லாம் கையெழுத்து போடும்போது படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. யாருக்கும் ஜாமீன்லாம் போடாதீங்க. யாரு கூட நீங்கள் பொறுப்பு எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் தப்பு. இந்த வாட்டி செய்யக்கூடாது. இந்த வாரம் இதெல்லாம் சக்ஸஸ் இல்லை. அடுத்தவர்களுக்காக நீங்கள் ஜாமீன் போடுறதோ, அடுத்தவங்களுடைய கடன்களை நீங்கள் கொடுப்பதாக ஏற்றுக்கொள்வதோ உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். பிரயாணங்கள் போது எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்லாக இருங்க. பொருட்களும் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்குனால் சௌக்கியங்களாக இருக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம். பட் புதனுடைய தன்மையினாலே, அதுவும் உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் வருவதனாலே மூல நட்சத்திரம் வரைக்கும் வருவார். அப்போ தேவையில்லாமல் பொருட்கள் தொலைவதற்கும் வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். இந்த வாரத்தில் நவமி திதியிலேருந்து அமாவாசை திதி வரைக்கும் சந்திரன் போகிறார். இந்த அமாவாசை திதியானது தை அமாவாசை என்று போற்றப்படக்கூடிய அமாவாசை 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய நாள் எவ்வளவு முடியுமோ தான தர்மங்கள் செய்யுங்கள். அவ்வளவும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். பூர்வ புண்ணியம், முன்னோர்களின் ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை அப்லிஃப்ட் ஆகி நல்ல ஒரு வாழ்க்கை நிலையை ஏற்றுவதற்கு இந்த அமாவாசை தானம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை புரியும். வாழ்க வளத்துடன்.